ஸ்மார்ட் ட்ரேட். திஸ் இஸ் முகமது நவீத். வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத குயிக்காக பார்த்தலாம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் வந்து நல்லாவே ட்ராவல் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. செல்லிங் ப்ரெஷர் வந்து அஸ் யூஷுவல் தான். நம்ம மார்க்கெட்டில் வந்து அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இங்கே லோட் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு 2000 ஸ்டாக்ஸ் இருக்குன்னா எல்லாத்தையுமே போட்டு நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருந்தால் இதை வாங்குவா அதை வாங்குவா அப்படிங்கிற எல்லா கன்ஃபியூஷன்ஸ்லையுமே வந்து நிறைய ட்ரேடர் வந்து லாஸ் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அவங்களுக்கு அந்த பொறுமை இல்லை, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியலை, நிறைய இஷ்யூஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் ஸ்டடி பண்ணி தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி பிளானையே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இது வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் காட்டும். நீங்கள் அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக அதை பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம என்ன ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கோம், அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இன்றைக்கி. இப்போ வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் வந்து 5 ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த 5 ஸ்டாக்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மானிட்டர் பண்ணாலே போதும். ஓகேவா, ஒரு நாளைக்கு நீங்கள் 100 ஸ்டாக்கை மானிட்டர் பண்ணி அதில் நல்ல ஸ்டாக்கை பிக் பண்ணும்போது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் மார்க்கெட் வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போக சான்சஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் ரிஸ்க்கை வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்கேன். வெறும் 5 ஸ்டாக் தான். இதை மட்டும் மானிட்டர் பண்ணால் போதும். நம்ம டெய்லி பேசிஸில் ஒரு ஸ்டாக் தான் வந்து மானிட்டருக்கு வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, அது உங்களுக்கு எப்படி என்ன அப்படிங்கிறது போக போக புரியும். ஏற்கனவே நம்ம பிளானில் சொன்ன மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் வந்து நிறைய ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம். சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான், பெரிய இஷ்யூஸ்லாம் இருக்காது உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு. அதில் 2 கீ பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து எக்ஸஸ் ஃபண்ட்ஸை வந்து எப்படி ஆட் பண்ணுறது, ஒன்று நியூ ஃபண்ட்ஸை வந்து எப்படி ஆட் பண்ணுறது. எக்ஸஸ் ஃபண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு நம்மள்ட்ட இல்லை. ஓகேவா, ஏன்னா டெய்லி பேசிஸில் வந்து நம்ம வந்து சொன்ன மாதிரி 5K தான் ஒரு ஸ்டாக்ஸுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, அதனால் வந்து எக்ஸஸ் ஃபண்ட்ஸ் வந்து கரெக்டாகவே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். வழக்கம் போல் நியூ ஃபண்ட்ஸை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நியூ ஃபண்ட்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் 1/3. ஸோ 5000 அப்படிங்கும்போது நான் வந்து 3000 எடுத்திருக்கேன். இன்கேஸ் 10,000 வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 6000 வரும். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை வந்து பார்த்துக்கிறங்க. இதுதான் உங்கள் ஸ்டாக்ஸை வந்து குயிக்காகவே வந்து அதுலேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். ஓகேவா கைஸ், அதை வந்து நான் இப்போ வந்து எக்ஸாம்பிளோடவே உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இந்த வீடியோஸில் இருந்து உங்களுக்கு அப்கமிங் டேஸில் அது எல்லாமே கிளியராக புரியும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட 4 ஸ்டாக்கில் ஒரு ஸ்டாக் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, 5% மேலே. மிச்ச ஸ்டாக்ஸ் வந்து 1% இறங்கியிருக்கு. இது வந்து 0.5 கிட்ட வந்து இறங்கியிருக்கு. நம்மளோட ப்ரைமரி கோலே டென்ஷன் ஃப்ரீ ட்ரேடு தான். ஸோ அதனால் இதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். இப்போ நான் டோட்டல் கெயின் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து 4.2, 6.2, 0.79 ஓவராலாக வந்து நெகட்டிவில் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து க்ரீனில் இருக்குது. ஓகேவா, இங்கே க்ரீனில் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வந்து இக்னோர் பண்ணிக்கலாம். நம்ம எப்பவும் போல் வந்து 3 ஃபண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம், நியூ ஃபண்ட்ஸு. ஸோ அதை பிரிச்சுக்கிறேன். 1000 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 4.2 நான் நோட் பண்ணிக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் இல்லையா காட்டுறேன்னு. ஸோ அதை இங்கே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 6.2. ஸோ இங்கே வந்து 6.2. ஸோ அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா 0.79. ஸோ 0.79. ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிக்கிட்டோம். இது வந்து உங்களுக்கு கிளியராக புரியறதுக்காக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்யூச்சர்லையும் வேணும் அப்படின்னா கிளியராக சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸை வந்து நியூ ஃபண்ட் கான்செப்டில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து 700 கிட்டே இருக்கிறனால நம்மளால் ஒரு ஸ்டாக் தான் வாங்க முடியும். சேவ் கொடுத்துருந்தேன். லைவ் ப்ரைஸ் என்னவோ அதே தான் இங்கே போட்டிருக்கோம். பட் ஆனால் நம்மளோட மேஜராக வந்து நம்ம எப்போ ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிறங்க. 3 o'clockலேருந்து 3:30க்குள்ளே ப்ளேஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். அப்போ தான் மார்க்கெட் ஓரளவுக்கு நல்லா செட்டில் ஆகிருக்கும். நல்லாவே நம்மளால் வந்து கரெக்டான ரேட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ஆஃபர் மார்க்கெட்டுக்கு அப்புறம் தான் போடுறேன். பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 5 rupees இல்லைனா 3 rupees வந்து முன்ன பின்ன வரும். அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். நம்ம எப்போவுமே ஒரு ஸ்டாக் வந்து 6, 8, 10 இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஃபிகர்ஸில் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட் இந்த ஒரு ரெக்கார்டை மட்டும் நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு 80 rupees, அதுக்கப்புறம் 280 rupees இதில் வந்து பேலன்ஸ் இருக்குது. இந்த நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ்க்கு வந்து நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ்க்கு போகும்போது இப்போ நான் வந்து இந்த 3 ஃபண்ட்ஸை மட்டும் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது எது ஹையர் ரேட்டில் வந்து இருக்குதோ அதை வந்து ஹையர் டவுனில் இருக்கோ அதை வந்து டாப் அப் பண்ணுற மாதிரி எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் குயிக்காக அந்த ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு வெளியே வரதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, இதுலேயுமே ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. மேபி இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2வது ஸ்டாக்ஸ்க்கு வந்து போயிடுறோம். இந்த ஸ்டாக் வந்து 17.59 இருக்குது. நம்ம அஸ் யூஷுவல் தான் 17.59. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 14 ஸ்டாக் நம்மளால் வாங்க முடியும். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெக்கார்ட்
14 ஸ்டாக்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ண மாதிரி அதே ரேட்டுக்கே நான் வாங்கின மாதிரி இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். சேவ். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாக் போட்டோம், இதை ஃபுல்லாகவே யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் 14 ஸ்டாக் 988 கிட்ட வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ்க்கு வந்து நம்ம போக போகிறோம் அடுத்த 1000 rupees எடுத்துகிட்டு. ஸோ இது வந்து தேர்ட் ஸ்டாக். இங்கே வந்து நம்ம எவ்வளோ பண்ண போகிறோம் அப்படின்னா 1000 rupees டிவைடட் 106.65. நான் லைவில் இருக்கிறதையே நான் எடுத்துக்கிறேன். 1000 106.65. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்மளால் எவ்வளோ ஸ்டாக்ஸ் வாங்க முடியும் அப்படிங்கிறத வந்து இங்கே பார்க்கலாம். 9.3 ஸ்டாக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஆட் ரெக்கார்ட் இங்கே வந்து 9 ஸ்டாக்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே சேவ் பண்ணி நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது 956, இதுவுமே க்ளோஸ் டு வந்து 988 கிட்ட நம்ம வாங்கிட்டோம். ஸோ ரெண்டுமே வந்து யூட்டிலைஸ் பண்ணதுனால எக்ஸஸ் ஃபண்ட்ஸ் வந்து இதில் மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு இருக்குது. ஓகேவா? அந்த 280 வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிடலாம். இப்போ 280 வந்து நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன் அப்படின்னா மறுபடியுமே என்னோட கான்செப்ட் படி எது ஹையர் டவுனில் இருக்கோ அதை தான் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மள்ட்ட வந்து 280 rupees இருக்குது டிவைடட் ஸ்டாக்கோட ரேட்டு பார்த்துடலாம் 17.59. ஸோ 3.9 ஸ்டாக். ஸோ நான் க்ளோஸ் டு 4 ஸ்டாக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து வேணாம் மாடிஃபை பண்ண வேணாம், நம்ம வந்து புதுசாகவே போட்டுக்கலாம். உங்களுக்கு அப்போ தான் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் புரியும். போக போக வந்து கிளப் டுகெதர் ஜாயின் பண்ணி போடுற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ 4 ஸ்டாக்ஸ் போட்டுக்கிறேன். சேவ். ஸோ அப்போ அந்த ஃபண்டையுமே எக்ஸஸாக இருக்கிற ஃபண்டையுமே நம்ம கொண்டு வந்துட்டோம். நம்ம சொன்ன கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா நியூ ஃபண்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த மேஜிக்கல் ஃபிகர்ஸ் வந்து இங்கே தெரியும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக் வந்து வெறும் 3. இப்போ வந்து 3.83 இருக்குது. ப்ரீவியஸாக எவ்வளோ இருந்துச்சு 4.2. அப்போ நம்ம வந்து லாஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டாப் அப் பண்ணுற கான்செப்ட் இருந்ததுனால மட்டும்தான் நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடிஞ்சிருக்கு, இல்லைனா இதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஸோ இப்போ வந்து 6.2 இருந்ததை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 5.31க்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நம்பர்ஸ் வந்து கிராஜுவலாக உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகுறது அப்கமிங் வீடியோஸில் தெரியும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து 0.79 இருந்ததை இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 0.66க்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதை வந்து எப்படி இன்னுமே வந்து அட்வான்ஸ் லெவலில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு தனி கோர்ஸ். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களோட டீமை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வி ஆர் ஹாப்பி டு ஹெல்ப் யூ அவுட். ஓகேவா? ஸோ இப்போ வழக்கம் போல் நம்ம நியூ ஃபண்ட்ஸுக்கு போயிடலாம். இன்றைக்கி என்ன ஃபண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபண்ட்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கம்பெனியை ஃபுல்லாகவே எங்கள் டீம் அனலைஸ் பண்ணிருச்சு. நல்ல ப்ராஃபிட்டபுளாக மாறுறதுக்கு வந்து நிறையாவே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுலேயுமே வால்யூம் வந்து அதிகமாகவே வந்து ஃப்ளோவாக இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராகவே தெரியும். அதுக்கு முன்னாடி 2-3 டாக்குமெண்ட்ஸ் மட்டும் காட்டுறேன். இது அந்த கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸை வந்து அனலைஸ் பண்ணும்போது நிறைய கீ பாயிண்ட்ஸை நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். அதில் ஜஸ்ட் ஃபியூ இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஆடிட் ரிப்போர்ட். ஓகேவா? ஃபினான்ஷியல் ரிசல்ட் வந்து குவார்ட்லி எண்டோட ரிசல்ட் வந்திருக்கு. இதுவுமே அதே மாதிரி தான். பழைய இதோட கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை கம்பெனியை சூஸ் பண்ணுறதுக்கு இதுவுமே ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீஃபா ரிலேட்டடான நம்ம ஊரில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதான் கிரிக்கெட், ஃபுட்பால் வந்து மேஜராக வந்து பார்க்குற எல்லா பிளேயர்ஸுமே இருப்பாங்க. இவங்க என்டர்டைன்மெண்ட் ஓரியன்டாக இருக்கிறதுனால இவங்க எந்த அளவுக்கு வந்து வியூஸ் வந்து அதிகமாக அவங்க சேனலுக்கு போதோ அந்தளவுக்கு அவங்க கெயின் பண்ணுவாங்க. ஸோ இதோட ஃபீஃபா வேர்ல்டு கப்போட எவ்வளோ பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நம்ம இந்தியாவில் மட்டும். ஸோ அதோட ரெவன்யூமே இவங்களுக்கு தான் வரும். அது மட்டும் இல்லை, இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேபிட்டலை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு இதுவுமே இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இவங்க கம்பெனிக்குள்ளே எவ்வளோ ஃபண்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னா 2300 crores வந்து ஃபண்ட்ஸ் வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபண்ட்ஸ் ஒரு கம்பெனிக்கு உள்ளே வரும்போதே ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளாக வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி அனலைஸ் பண்ணி ஃபண்ட்ஸை வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி எப்போவுமே ஒரு கம்பெனி வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டை நோக்கி தான் போகும். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ரெக்கார்ட் வந்து போட்டுக்கலாம் இந்த ஸ்டாக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. நான் திரும்பவுமே சொல்கிறேன், we are not a SEBI registered advisor. நாங்கள் எங்களோட ஓன் ரிசர்ச்சை பேஸ் பண்ணி தான் ஒரு ஸ்டாக்கை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்போவுமே வந்து அனலைஸ் பண்ணி ஆட் பண்ணுவோம். நீங்களுமே உங்களோட ஓன் ரிசர்ச்சை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5000 நம்மளோட ரெகுலர் கேட்டகரியில் ஆட் பண்ணிங்கன்னா 44.7. ஸோ நான் 45 ஸ்டாக்ஸ்னே வச்சுக்கிறேன். பர்ச்சேஸ் டேட் இன்றைக்கி டேட்டு தான். எப்போவுமே 3 to 3:30 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறோங்க. அப்போ தான் இந்த ரேட்டு தான் கரெக்டான ரேட்டுன்னு இல்லை, இதில் வந்து ஒரு 30 பைசா 20 பைசா முன்ன பின்ன வரும். ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேணாம்.
0.70 லைவ் ப்ரைஸே போட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த சேஞ்சஸுமே நடந்திருக்காது, வெறும் 0 தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியதுலாம் என்ன அப்படின்னா, நியூ ஸ்டாக் நம்ம எப்பவும் போல் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், நியூ ஃபண்ட்ஸை வந்து ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாக்ஸ்லையும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதோட ரிசல்ட்டை அப்கமிங் டேஸில் பார்க்கலாம். ஸ்டே டியூன் வித் அஸ் நவீத். We'll see you guys. Bye-bye.